ஸோ இங்க இந்த கொஸ்டின்ல அப்ப பாயிண்ட் பி என்று சொல்றது வந்து இங்க பாயிண்ட் பி என்று சொல்றது வந்து அந்த லேசர் லைட் வந்து அந்த கிளாஸ்ல வந்து டச் ஆகுற அந்த இடம் என்ன பாயிண்ட் பி. அப்ப பாயிண்ட் பில பட்டது புறவு கொஸ்டின் கேட்காங்க பை வாட் நேம் இஸ் த ஃபினோமினன் known to which the ray is subjected after falling on point B. பில பட்ட உடனே ஃபால் ஆனது புறவு என்ன நடக்குது இந்த ரேக்குன்னு கேட்காங்க. என்ன நடக்குது? ஒரு ரேயா மீடியத்துல இருந்து ஒரு டென்சர் மீடியத்து போகல என்ன என்ன நடக்கும்? இந்த ரேக்கு என்ன நடக்குது? இல்ல இல்ல அது வந்து எங்க பில இருந்து போய் எக்ஸ்ல அந்த சிங்கிற பாயிண்ட்ல பட்டுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இப்ப கொஸ்டின் கேக்குறாங்க என்னன்னு சொன்னா பில என்ன நடக்குது, அதாவது யாருல இருந்து கிளாஸுக்கு பிரேக் ஆகி போகுது என்ன, அதுக்கு என்ன சொல்ல ரிஃப்ராக்ஷன் சொல்ல. என்னது ரிஃப்ராக்ஷன்? இதுக்கு சொல்ற என்ன ரிஃப்ராக்ஷன். அப்ப எழுதுவோம். அப்ப ஆன்சர் என்ன ரிஃப்ராக்ஷன். சரியா? தமிழ்ல செல்ல போனா ரிஃப்ளெக்ஷன் என்றா லைட் வந்து முறிஞ்சு போறது. சரியா? பிரேக் ஆகி போறது. ரிஃப்ளெக்ஷன் என்றால் லைட் வந்து தெரிக்கிறது, பட்டு அதே மீடியத்துல தெரிக்கிறதுக்கு என்ன சொல்லுண்டா ரிஃப்ளெக்ஷன். சரியா? முறியறதுக்கு சொல்லுது, பிரேக் ஆகுறதுக்கு சொல்லுது ரிஃப்ராக்ஷன். அப்ப இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நடக்கிற விஷயம் பி என்கிற இடத்துல நடக்கிற விஷயம் வந்து ரிஃப்ராக்ஷனா ரிஃப்ராக்ஷன். சரி, அதே மாதிரி சொல்லுங்க பாப்போம். ஏங்கிள் ஏக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏங்கிள் ஏக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஏங்கிள் என்ன ஐ என்ன சொல்லுவோம். அப்ப ஏங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அதான் ஆன்சர். ஏங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஏங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அப்ப பி என்ன? ஏங்கிள் ஆஃப் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன்சர் ரிஃப்ராக்ஷன், RACTIO என்ன ரிஃப்ராக்ஷன். அடுத்து என்ன ரெண்டாவது ஏ வந்து என்ன ஏங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். பி என்ன பி ஐ. இது ஐ என்றா அங்க இது ஆர், ஆருக்கு என்ன சொல்லுது ஏங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஏங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஏங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சரியா? பேசிக்கா தான் கேட்பாங்க, அவ்வளவு பெருசா யோசிக்க தேவையில்லை. சரியா? மூணாவது கொஸ்டின் பாருங்க. when the value of angle A increases, how does the value of angle B changes? என்ன நடக்கும்? A இன்க்ரீஸ் ஆக B க்கு என்ன நடக்கும் கேட்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. A இன்க்ரீஸ் ஆன B என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். எப்பயுமே I is equal to R தானே. அப்ப I கூட கூட R என்ன செய்யும்? கூடும் தானே. அப்ப என்ன வரும்? when A increases B also increases என்று போடுவோம். when A increases B also increases. when A increases B also increases. இப்ப சொல்லுங்க x என்ன? நாலாவது கேள்வி. x என்ன? according to the figure, what is the phenomenon which the ray is subjected at point C? C ல வந்து பட்டது புறவே என்ன நடக்குது? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அதான் ஆன்சர். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. C ல வந்து பட்டது உடனே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. சரியா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. சரியா? அதே மாதிரி அஞ்சாவது, state a device that adopts the phenomenon you mentioned in the fourth question above the modern communication technology. modern communication technologyக்கு இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை வச்சு செய்யப்படுற ஒரு ஃபினோமினன் என்னன்னு கேட்கிறாங்க. என்ன வரும்? முதலாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்து பிரிசம் பார்த்து, சரிதானே? வேற என்ன பார்த்து? எண்டோஸ்கோப் பார்த்து, அது வந்து மெடிக்கல் ஃபீல்டு. இன்னொன்று பார்த்து என்ன ஆப்டிக்கல் ஃபைபர், ஆப்டிக்கல் ஃபைபர், அது வந்து என்ன ஃபைபர் கனெக்ஷன், என்ன ஃபைபர் கனெக்ஷன்ஸ் நம்ம பார்த்து, அது வந்து என்ன மாடர்ன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இப்ப லேண்ட் லைன் இல்லாம இப்ப என்னது வயர் கம்யூனிகேஷன் இல்லாம என்னது ஃபைபர் லைன்ல வந்து கம்யூனிகேஷன் செய்யும். ஆன்சர் என்ன ஆப்டிக்கல் ஃபைபர், அதான் ஆன்சர். சரியா? ஆப்டிக்கல் ஃபைபர் இது என்னது ஆப்டிக்கல் ஃபைபர். சரியா? என்ன சரி, அடுத்தது என்ன நீங்க என்ன அடுத்து என்ன கேக்குறாங்க? if an angle between B and C is a normal at point C and the normal at point C is X. X பத்தி சொல்லாங்க பாருங்க. X வந்து angle between the ray B and C பாப்போமா?
the angle x equal to or greater than or smaller than the critical angle. அவங்களே ஆன்சரை தந்து போட்டு உங்களுக்கு எதுன்னு கேட்காங்க. மூணுல ஒன்று எழுதட்டுமா சொல்றாங்க. என்னது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்டா எக்ஸ் வந்து சியை விட எப்படி ஈக்கணும்னு கேட்காங்க. என்ன ஈக்குவலாவா கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னான்னு கேட்கிறாங்க. என்ன வரும் ஆன்சர்? இல்லையே, கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலா என்ன செய்யும்? 90 டிகிரியோட along the surface above நம்ம படிச்சோம் தானே. அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட இல்லையே குறைவா இருந்தா ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியால விட்டுரும். அப்ப எப்படி ஈக்கணும்? கூட ஈக்கணும். அதான அந்த பினோமினன். சரியா? அப்ப எது இல்ல இல்ல ஏ வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், ஏ வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், பி வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆங்கிள். இவங்க கேள்வி கேட்காங்க எக்ஸ பத்தி. இந்த எக்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஏங்கிளை விட, கிரிட்டிக்கல் ஏங்கிள்டா கிளாஸ் தானே, அதுக்கு என்ன நம்ம பார்த்தோம் 4.2 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று 49 என்ன 49 இருக்கும் என்ன 42, வாட்டருக்கு வந்து 42, கிளாஸுக்கு வந்து 49 எல்லாம் பார்த்தோம் தானே. அதான் கிரிட்டிக்கல் ஏங்கிள். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு ஏங்கிள் இருக்குது. சரிதானே? ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ஏங்கிள் இருக்குது. அப்ப இது கிளாஸ்ங்கிறதால இந்த எக்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஏங்கிளுக்கு ஈக்குவலா இருந்தா என்ன செய்யும்னா அந்த எலாங் த சர்ஃபேஸ், அதாவது இந்த 90 டிகிரியோட என்ன செய்யும்? அந்த லைனோடய போகும். ஆனா இது என்ன செய்யுது? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பிரேக் ஆகி உள்ளுக்கு வந்துட்டு. அப்படின்னு என்ன மீனிங்? இது கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கூட ஆயிடுச்சு. சரியா? கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கூட இருந்தா தான் என்ன செய்யும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சரியா? அதான் நான் இருக்கிற விஷயம். ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்ப எழுதுவோம் ஆன்சர் என்ன? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். சரிதானே? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு வரும். சரியா? ரைட். அடுத்தது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சரிதானே பார்ட் 2 புக்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களோட பார்ட் 2 புக்ல 20வது பேஜ்ல இருக்கு. சரிதானே? பார்ட் 2 புக்ல 20வது பேஜ்ல இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது என்ன ஆகிறது. சரிதானே? பார்ட் 2 புக்ல வந்து பேஜ் நம்பர் 20ல இருக்கு. என்ன பாருங்க, இது என்னத்துக்கு செய்யறாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்? எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்யூட். என்னத்துக்கு செய்யறாங்க? எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்யூட் சொல்றாங்க. இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் தி டெஸ்ட் டியூப் எக்ஸ்பெண்ட். ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்வோம்டா, நீங்க சிம்பிளா என்ன செய்யறீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு பீக்கர்ல சரிதானே, ஒரு பீக்கர்ல வார்ம் வாட்டர் வச்சு சரிதானே, சுடுதண்ணி வச்சு அதுக்குள்ளுக்கு ஒரு பாயிலிங் டியூப் வைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு பாயிலிங் டியூப் வச்சு பாருங்க, அதுக்குள்ள சரிதானே ஒரு லிக்யூட் லெவலை செக் பண்றதுக்காக வந்து என்ன செய்யறேன், லிக்யூட் லெவலை செக் பண்றதுக்காக உள்ளுக்கு என்னத்தை வச்சுக்கலன்னா இன்னொரு சின்ன ஒரு டெஸ்ட் டியூப் ஒன்று, சின்ன ஒரு டியூப் ஒன்று வச்சுக்குது. சரியானே? அந்த டியூபுக்குள்ள வந்து இப்ப லிக்யூட் லெவலை வந்து இப்ப அந்த டியூப் 2 சைடும் ஓப்பன் தானே, அதால என்ன செய்யும்னு சொன்னா இந்த லிக்யூடுக்குள்ள நீங்க போட்டு வச்ச உடனே வந்து என்ன செய்யும், இந்த இந்த ரெட் கலர் லிக்யூட் வந்து அந்த டியூபுக்குள்ள வந்து என்ன செய்யும், இருக்குதானே அந்த லெவலோட இருக்கு. சரிதானே? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து இந்த தெர்மோமீட்டர்ஸ் வந்து என்னது ஹேண்ட்மேட் தெர்மோமீட்டர்ஸ் செட் பண்ணி வைப்பாங்க. சரிதானே? சரியா? இது வந்து இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க. எப்படின்னா இன்னொரு தெர்மோமீட்டரை வச்சு சரியா, இன்னொரு தெர்மோமீட்டரை வச்சு எத்தனை டிகிரி செல்சியஸுக்கு இந்த லிக்யூட் லெவல் மேல போகுதுங்கிறத வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுவாங்க. அப்ப செய்யறதால இதே என்ன செய்யலாம், ஒரு தெர்மோமீட்டர் இல்லாட்டியும் இதே வச்சு என்ன செய்யலாம், இதுலயே நாம என்ன செய்யலாம், இப்ப இதுல நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நீங்க என்னத்தை வைக்கிற ஒரு தெர்மோமீட்டர் ஒன்று வச்சு பாக்குற 20 டிகிரி செல்சியஸுக்கு இவடத்துல லிக்யூட் லெவல் இருக்குதுன்னு சொன்னா நாம என்ன செய்வோம், அவருக்கு ஒரு மார்க் ஒன்று பண்றோம். அப்ப அது வந்து என்னது 20. 40க்கு ஒரு மார்க் பண்றா, இது வந்து 40. 50 என்றா இது வந்து 50 என்று சொல்லி எந்தெந்த செல்சியஸுக்கு எவ்வளத்தை கிடைக்குதுன்னு சொல்லி அதை வச்சு இதை நாம என்ன செய்யலும், இது ஒரு தெர்மோமீட்டரா வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்க இயலுமா. ஆனா இதுல என்னத்தை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா, நீங்க இங்க ஹீட் பண்ணக்குள்ள பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் எக்ஸ்பெண்ட். ஃபர்ஸ்ட்க்கு என்ன நடக்கும்டா, டெஸ்ட் டியூப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுமா, ஃபர்ஸ்ட்க்கு வந்து டெஸ்ட் டியூப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுமா.
டெஸ்ட் டியூப் எக்ஸ்பெண்ட் ஆகி அது பிறகு then the liquid level drops slightly. ஏன் டெஸ்ட் டியூப் பெருசானா தண்ணி என்ன செய்யும், உள்ளுக்கிற லிக்யூட் லெவல் உள்ளுக்கிற அந்த ரெட் கலர் லிக்யூட் வந்து கீழே போகும். அப்படித்தானே? இப்ப ஒரு 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 சைஸ்ல இருக்க போல ஒரு லெவல் இருக்கும். அந்த சைஸ் பெருசாக போல, அகலமாக போல, வைடன் ஆக போல மேல இருந்து கீழே என்ன செய்யும், லிக்யூட் கொஞ்சம் கீழே இறங்கும். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொன்னா, டெஸ்ட் டியூப் வந்து அந்த உள்ளுக்கிற இந்த டியூப் இருக்குதானே, இந்த டியூப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுறதுதான் முதல்ல அது விஷயம். அப்ப இந்த கொஸ்டின் எப்பயுமே இந்த கேள்வி வந்து எப்படி கேட்பாங்கடா, ஏன் வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து வாட்டர் லெவல் குறையுது, ஃபெஸ்ட்டுக்கு இப்ப டெம்பரேச்சரை கொடுத்தா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் தானே ஆகணும். இன்க்ரீஸ் ஆகாம ஏன் வாட்டர் லெவல் குறையுதுண்டா, ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடக்கும்டா, டெஸ்ட் டியூப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். கொடுக்குற டெம்பரேச்சர் எல்லாத்தையும் டெஸ்ட் டியூப் எடுத்து அது எக்ஸ்பெண்ட் ஆகுறதால வாட்டர் லெவல் கீழே இறங்கும். சரியா? பாருங்க, the liquid level drops slightly. அதுக்கு பிறகு however when the liquid inside in the test tube heats up, அதுக்கு பிறகு liquid heat ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஹீட் ஆகும், டெஸ்ட் டியூப். டெஸ்ட் டியூப் ஹீட் ஆன டெஸ்ட் டியூப் என்ன செய்யும், எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்ப லிக்யூட் லெவல் என்ன செய்யும், கீழே இறங்கும். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தால என்னது, லிக்யூட் ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. லிக்யூட் ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆனா லிக்யூட் என்ன செய்யும், பிகின்ஸ் டு எக்ஸ்பெண்ட். அப்ப அதுக்கு பிறகு அந்த லிக்யூட் என்ன செய்யும், மேல 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 ஏறிட்டு போகும். சரிதானே? When the expansion of liquid exceeds that of the glass, the liquid level rise up again. சரிதானே? அதுக்கு பிறகு when making thermometers, thermal expansion of liquid is commonly using. என்ன சொல்றாங்க பாருங்க, when making thermometer, thermal expansion of liquid is commonly used. அதாவது என்ன, ஒரு தெர்மோமீட்டர் யூஸ் பண்றதுக்காகத்தான் இப்படி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு ஹேண்ட்மேட் நாம என்ன செய்யலாம், ஒரு தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி எடுக்கலாம். சரிதானே? In mercury and alcohol thermometer, the expansion of liquid volume is used for measuring temperature. எப்படி mercury-ஆ இருந்தாலும் சரி, alcohol thermometers-ஆ இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தூரம் அந்த லிக்யூட் ஹீட் ஆன உடனே மேல எக்ஸ்பெண்ட் ஆகி போகுதுங்கிறத வச்சு என்ன செய்யறாங்க, டிகிரி செல்சியஸை வந்து கண்டுபிடிக்காங்க. தானே? இவ்வளவு தான் இந்த இதுல இருக்கிற விஷயம். சரிதானே? இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. இதுல முதல்ல அது என்ன கேள்வி, செட்அப் ஏ செட்அப் பி. சரிதானே? செட்அப் ஏ செட்அப் பி அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்றாங்க. என்ன செட்அப் ஏல என்ன வச்சிருக்கிறாங்க, லிக்யூட். சரியா? அப்ப எதை பத்தி கண்டுபிடிக்கலாம், என்னத்தை டிமான்ஸ்ட்ரேட் பண்ணுது, அது என்னத்துக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யுது, செட்அப் ஏ. செட்அப் ஏ வந்து என்னத்துக்காக செய்யுது, டு என்னது, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்யூட்ஸ். முதலாவது என்ன விஷயம், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்யூட். அதுக்காகத்தான் முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட் செய்யுது. சரிதானே? முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட் செய்யுது. சரியா? ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொன்னா பாருங்க, வந்து என்ன செய்யும்னு, ஒரு வாட்டர் ட்ராப் ஒன்றை வச்சு அதுல என்ன செய்வாங்கன்னா ஏரை வந்து ஹீட் பண்ணாங்க. அப்ப இந்த அந்த டியூபுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, டியூபுக்குள்ள என்ன ஒண்ணுமே இல்லை, ஏர் மட்டும் தான் இருக்குது. இப்ப நீங்க இதை சூடாக்கினா, ஹீட் பண்ணினா, இந்த ஏர் வந்து என்ன செய்யும், எக்ஸ்பெண்ட் ஆகும். எக்ஸ்பெண்ட் ஆனா அந்த வாட்டர் ட்ராப் என்ன செய்யும், அது மேல மேல வந்து மூவ் ஆகும். சரிதானே? அப்ப வாட்டர் ட்ராப் மூவ்ஸ் ஆகும். அப்படித்தானே? வாட்டர் ட்ராப் மூவ்ஸ் அப் பண்ண யார் அதை மேல தள்ளினது, கீழே இருந்து யார் மேல போய் என்ன செய்யணும், அந்த வாட்டர் ட்ராப்பை தள்ளணுமா இல்லையா? அப்ப ஏர் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிக்குது. அப்ப ஹீட் வந்து என்ன செய்யும்டா, இந்த லிக்யூட்ஸையும் என்னது எக்ஸ்பெண்ட் ஆகும். சரிதானே? விரிக்கும், லிக்யூடையும் எக்ஸ்பெண்ட் ஆகும், அதே மாதிரி கேசஸையும் எக்ஸ்பெண்ட் ஆகும். ரெண்டையும் இல்லை, சொலிட்ஸையும் என்ன செய்யும், எக்ஸ்பெண்ட் ஆகும். சொலிட்ஸையும் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்ப ஹீட் அந்த பினோமினன்ஸ் தான் இது. சரிதானே? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, செட்அப் ஏக்கு என்ன ஆன்சர் எழுதலாம், செட்அப் ஏ என்ன, ரைட் த எக்ஸ்பெக்டட் ரைட் what is expected to be demonstrated by each of these setup. ரெண்டு செட்டப்ல இருந்து என்னத்தை வந்து டிமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன செய்யலாம், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்யூட். அப்ப பி என்ன, பி அப்ப பி என்ன, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸ் இல்லாட்டி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏர் சொல்லலாம். என்ன, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸ் இல்லாட்டி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏர், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸ் அப்படி இல்லாட்டி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏர். சரியா? அடுத்தது, when heated for some time, what changes can be seen in the narrow glass tube in the above two setup. சொல்லுங்க பாப்போம். முதலாவது டெஸ்ட் இது செட்டப் ஏ ல என்ன சேஞ்ச், ஒப்சர்வேஷன் கேட்காங்க. ரெண்டுலையும் என்ன ஒப்சர்வேஷன், முதலாவது என்ன நடக்கும்,
ஆ ஆ வாட்டர் லெவல் என்ன செய்யும்? இல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு தான் குறையும், அது பிறகு அப்படின்னு சொல்லலாமே என்ன, வாட்டர் லெவல் ஸ்லைட்லி டவுன் தென் ரைஸ் அப் அப்படின்னு சொல்லலாமா? அதுவும் நல்ல ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நடக்கும்டா, the the water level in the tube எழுதுங்க. செட்டப் ஏக்கு the water level in the tube, the water level in the tube goes down. The water level in the tube goes down slightly. Goes down slightly. Goes down slightly and rise up. அதுக்கு பிறகு ரைஸ் அப் பண்ணும். அது பிறகு என்ன செய்யும்? ரைஸ் அப் பண்ணும். சரியா? ரைஸ் அப். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் குறைஞ்சி, அதுக்கான ரீசன் என்ன? அந்த என்னது பாயிலிங் டியூப் வந்து இது எடுக்கிறது என்ன, பாயிலிங் டியூப் வந்து இது எடுக்கும், அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த டியூப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு டியூப் எக்ஸ்பெண்ட் ஆகுறதுதான் முதல்ல அது நடக்கிற விஷயம். சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, செட்டப் பில என்ன சொல்லிடும், அந்த வாட்டர் ட்ராப்பை பத்தி என்ன சொல்லிடும்? செட்டப் பில இருக்கிற வாட்டர் ட்ராப் என்ன அப்சர்வேஷன் வரும்? செட்டப் பில வந்து என்ன அப்சர்வேஷன் வரும் வாட்டர் ட்ராப்புக்கு? அதுவும் என்ன, the water drop rise up. அதானே, மேல போ மேல ஏன் வந்து ப்ரெஷர் ஒன்றை கொடுத்து தள்ள போல ஏன் எக்ஸ்பெண்ட் ஆக போல ஏன் மேல வரும், ஏன் மொலிகூல்ஸ் எல்லாம் மேல வரும் எக்ஸ்பெண்ட் ஆகி. அப்ப அந்த வாட்டர் ட்ராப் என்ன செய்யும்? கலர்ட் வாட்டர் ட்ராப்பை வந்து மேல தள்ளும். ஸோ கலர்ட் வாட்டர் ட்ராப் ரைஸ் அப். சரியா? தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்காங்க? பை what method is heat transfers across the wall of the boiling tube in the setup B? எப்படி சொல்லுங்க பாப்போம், என்ன மெத்தட்? ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது 3 மெத்தட் இருக்குது. கன்வெக்ஷன், ரேடியேஷன், கன்வென்ஷன். என்னது அப்படித்தானே? கண்டக்ஷன், கன்வென்ஷன், அது பிறகு ரேடியேஷன். அப்ப இதுல என்ன நடக்கும்? என்ன மெத்தட செல்லும்? கண்டக்ஷன். கண்டக்ஷன் கண்டக்ஷன் தான் மெயினான மெத்தட். சரியா? ஒரு ஸ்லேஸ் ஒன்று போட்டு ரேடியேஷன் எழுதிக்கோங்க. ஆனா கீழே ரேடியேஷன் ரெண்டும் தந்திருக்காங்க. கண்டக்ஷனும் சரிதான், ரேடியேஷனும் வரலாமா அப்படின்னு சொல்லிக்காங்க. சரிதானே? ரேடியேஷனும் வர இயலும் என்று சொல்றாங்க. ரைட். 4வது கேள்வி செஞ்சு பாருங்க. Q is equal to mc theta போடுங்க பாப்போம். 4வது கொஸ்டின், Q is equal to mc theta போட்டு செஞ்சு பாருங்க. Q equal mc theta. ஸோ 50 கிராம் தந்திருக்காங்க. அப்ப மாஸ் தெரியும், m தெரியும், சி தந்திருக்காங்க 4200. டீட்டாவை தான் கவனமா பார்க்கணும். டீட்டாக்கு 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து got heated up to 40 செல்சியஸ். கிலோவில் அது வந்து ஹீட் கெப்பாசிட்டி வந்து ஜூல் கேஜி -1ல தான் இருக்கு. 1000 பிரிக்கணும். அப்ப 50 divided by 1000 என்று போட்டு தான் செய்யணும் அந்த கொஸ்டின். 50 divided by 1000 என்று போட்டு செய்யணும் அந்த கொஸ்டின். $50 divided by 1000 into C வந்து 4200 into theta வந்து 10 செல்சியஸ் போட்டு செஞ்சு பாருங்க. $2100 வருது என்ன? 50 into 4200 சொல்ல போல 2100 என்ன? 2100 வருது. ஸோ அதான் அது ஆன்சர். சரியா? அப்ப இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் ஈஸியான ஒன்று கேள்வி தான். ஹீட்டை பத்தி ஃபுல்லா வந்திருக்கு. ஹீட்டும் லைட்டையும் பத்தி சேர்ந்து வந்திருக்கு. ஓகேவா?